வணக்கம் செல்லமே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸ்பிரஸ் புக்கில் இருந்து சாப்டர் நம்பர் 14th பெரிமீட்டர் அண்ட் ஏரியாவில் எக்ஸசைஸ் 14.3ல் 6th சம் தான் பார்க்க போகிறோம். The length of a room are 18 meter and 8 meter respectively. Find the cost of covering the floor with vinyl sheet at the rate of rupees 100 per square meter. என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு ரூமோட லென்த்தும் பிரெத்தும் கொடுத்துட்டாங்க. அந்த ரூம் அப்போ எப்படி இருக்குது? ஒரு ரெக்டாங்கிள் ரூமாக இருக்குது. ஓகேவா? அதுக்கு எந்த ஷீட்டால், ஒரு வினைல் ஷீட்டால் அதுக்கு அதோடய ஃப்ளோரை கவர் பண்ண போகிறாங்களாம். அதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு rupees 100 ஆகுது. அப்போ எவ்வளோ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிச்சிட்டு அந்த காஸ்ட்டை மல்டிபிள் பண்ணிடணும். அப்படி தானே? அப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கிவன் த ரூம் லென்த்து கொடுத்துட்டாங்க 18 மீட்டர், த ரூம் பிரெத்து கொடுத்துட்டாங்க 8 மீட்டர். ஏரியா ஆஃப் த ரூம் என்னது? ஃபார்முலா ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு L × B. அப்போ 18 × 8, 18 8s are 144 ஸ்கொயர் மீட்டர். அப்போ காஸ்ட் ஆஃப் வினைல் ஷீட் ஃப்ளோரிங்க்கு எவ்வளோ ஆகுது? பெர் மீட்டருக்கு ₹100. இங்கே எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர் இருக்குது? 144 ஸ்கொயர் மீட்டர் இருக்குது. அப்போ காஸ்ட் ஆஃப் த 144 ஸ்கொயர் மீட்டர் வினைல் ஷீட் ஃப்ளோரிங் ஈக்குவல் டு 100 × 144 மல்டிபிள் பண்ணால் என்ன ஆயிரும்? ₹14,400 வரும். ஓகேவா? நம்மளுக்கு கொஷின் கேட்டிருக்காது. அதான் ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கவரிங் த ஃப்ளோர். ஓகேவா? அப்போ எவ்வளோ காஸ்ட் வருது? ₹14,400 எழுதி சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு நம்ம 7th சம் பார்க்கலாம். த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் அ வால் ஆர் 6 மீட்டர் அண்ட் 3.5 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் கவரிங் வித் த வால்பேப்பர் அட் த ரேட் ஆஃப் ₹25 per ஸ்கொயர் மீட்டர். இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க 7th சம்மு. இந்த சம்மு பார்த்தீங்கன்னா லென்த்து பிரெத்தும் கொடுத்துருக்கனாலே அது ரெக்டாங்கிள் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அது வால் கொடுத்துருக்குறாங்க. அந்த வாலை கவர் பண்ணுறதுக்கு ஒரு வால்பேப்பர் ஒட்டுறாங்களாம். அதுக்கு ₹25 per ஸ்கொயர் மீட்டருக்கு ஆகுதான். அப்போ பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு ₹25னா நம்ம எத்தனை ஸ்கொயர் மீட்டர் மொத்தமானதை கால்குலேட் பண்ணணும். அப்போ ரெக்டாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கண்டுபிடிச்சிட்டோமா? கிவன் த வால் லென்த் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடணும். L = 6 மீட்டர், த வால் பிரெத் B = 3.5 மீட்டர். ஏரியா ஆஃப் த வால் கண்டுபிடிக்கணும். L × B ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6 × 3.5, 3.5 35னு ஹோல் நம்பரை எடுத்துக்கிட்டு 35 6 are 210. 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 21.0 வரும். அப்போ 21 ஸ்கொயர் மீட்டர். அப்போ ஏரியா என்னது? 21 ஸ்கொயர் மீட்டர். பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு காஸ்ட் எவ்வளோ? இப்போ காஸ்ட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் வால்பேப்பருக்கு ₹25னா காஸ்ட் ஆஃப் 21 ஸ்கொயர் மீட்டர் வால்பேப்பருக்கு 25 × 21 மல்டிபிள் பண்ணனா 25 21s are 1 5 is 5, 1 2 is 2, 2 5s are 10, ரிமைண்டர் 1, 2 2s are 4 + 1 5, 525னு ஆட் பண்ணால் வந்துடுது. அப்போ ₹525. ஓகேவா? 25 21s are 525. அப்போ எவ்வளோ ரூபா தேவைப்படுது? ₹525 தேவைப்படுது. இதான் நம்ம 7th சம்க்கு சொல்யூஷன் எழுதி முடிக்கணும். இப்போ 8th சம் பார்த்துடலாமா? இப்போ 8th சம் பார்த்தீங்கன்னா த லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் ரெக்டாங்குலர் பிளாட்ஃபார்ம் ஆர் 12 மீட்டர் அண்டு 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைண்ட் இட்ஸ் ஏரியா இன் ஸ்கொயர் மீட்டர்ஸ். அவ்வளோதான், ஏரியா மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா வெறும் மீட்டர் இல்லாமல் சென்டிமீட்டரும் ஒரு யூனிட்டாக வந்திருக்கு. அப்போ அதை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் டாஸ்க்கு. கொடுத்துருக்கதை எழுதிடுவோம். கிவன் லென்த் L = 12 மீட்டர், பிரெத் 7 மீட்டர் × 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் டோட்டலாக மீட்டர்னு கன்வெர்ட் பண்ணணுமா? ஒரு மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர் ஃபார்முலா தெரியும். ஆனால் ஒரு சென்டிமீட்டருக்கு எத்தனை மீட்டர் ஆகும்? அப்போ 1/100 மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் போகும்போது டிவிஷன் ஆயிரும்னு நம்ம பார்த்துருக்கோம்ல. சேம் அதே தான் ஃபார்முலாலையும் 1/100 மீட்டர்னு ஆயிரும். இப்போ மீட்டராக பண்ணணும்னா என்ன பண்ணோம்? 1/100. இப்போ 50 100ன்னு பண்ணிடுறோம். 100 பண்ணால் மீட்டர். அப்போ 0 0 கேன்சல் ஆகிரும். 5/10 இருக்கும். 5/10 சிம்ப்ளிஃபை பண்ணால் 0.5 மீட்டர்னு வந்துடும். அப்போ 7 மீட்டர் 0.5 மீட்டர் ஆட் பண்ணோன்னா 7.5 மீட்டர். ஓகேவா? 7 மீட்டர் 50 சென்டிமீட்டர்னால் மீட்டராக கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது? 7.5 மீட்டர். சில பார்த்தோன்னே இது தெரியணும். அந்தளவுக்கு நம்ம இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே இது என்ன ஆகும்? 0.5 ஆயிரும். ஸோ 7.5 மீட்டர்னு ஆகும் அப்படின்றது தெரியணும். இப்போ ஏரியா ஆஃப் த பிளாட்ஃபார்ம் என்னது? ஃபார்முலா L × B. ஸோ 12 × 7.5 மல்டிபிள் பண்ணோன்னா 90. ஓகேவா? அதாவது 75 ஹோல் நம்பர் ஆக்கி 75 12s are மல்டிபிள் பண்ணும்போது 900ன்னு வரும். 1 பாயிண்ட்டுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். அப்போ 90.0ன்னு வரும். அப்போ 90 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு இந்த கொஷினில் ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் மீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 90 ஸ்கொயர் மீட்டர்.
ஆன்சர். ஓகேவா? இப்போ 9th சம் பார்க்கலாம். A room is 8 meter length. ஓகேவா? அந்த ரூம் வந்து எப்படி இருக்குது, 8 மீட்டர் லாங்காக இருக்கான் அண்ட் 5 மீட்டர் வைடு. அப்போ இந்த இடத்துல லாங் வைடுன்னு கொடுத்தா என்ன, லாங்னா லென்த்து, வைடுனா பிரெத்து. ஓகேவா? இந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷனாக கொடுப்பாங்க, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பிக்சரும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கொயர் கார்பெட் ஆஃப் அ சைடு, ஓகேவா, சைடு வந்து 3 மீட்டர். அந்த ஒரு ரூம்குள்ளே ஒரு ஸ்கொயர் கார்பெட் போட்டிருக்காங்க. எத்தனை மீட்டருக்கு? 3 மீட்டருக்கு ஒரு ஸ்கொயர் கார்பெட் போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இஸ் லைட் ஆன் த ஃப்ளோர் அஸ் சோன் அஸ் த ஃபிகர். இந்த ஃபிகர் மாதிரி இருக்குது. த ஏரியா ஆஃப் அ ஃப்ளோர் விச் இஸ் நாட் கார்பெட்டட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கார்பெட் இல்லாத ஏரியாவோட அளவை கேட்டிருக்காங்க. கார்பெட் போட்ட ஏரியாவோட மிச்சம் இருக்கிற ரிமைனிங் ஏரியா எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், முதல்ல நம்ம ரூமோட ஏரியா தெரியணும், அடுத்து கார்பெட்டோட ஏரியா தெரியணும். ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோன்னா நாட் கார்பெட்டட் ஏரியா கிடச்சிரும். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கிவன் லென்த் வந்து 8 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிடுவோம். பிரெத் வந்து வைடுன்றது பிரெத் வந்து 5 மீட்டர். அப்போ ஏரியா ஆஃப் த ரூம் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம், L × B. இப்போ 8 × 5, ஸோ 5 8s are 40 மீட்டர் ஸ்கொயர். 40 மீட்டர் ஸ்கொயர்ன்றது அந்த ரூமோட டோட்டல் ஏரியா. அப்போ அடுத்து உள்ளே இருக்கக்கூடிய கார்பெட்டோட ஏரியா நம்மளுக்கு வேணும்ல, அப்போ அது வந்து ஸ்கொயர் கார்பெட்டுன்னு சொல்லியாச்சு. த ஏரியா ஆஃப் ஸ்கொயர் கார்பெட் வந்து ஸ்கொயர் கார்பெட்டுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா என்ன, ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா சைடு ஸ்கொயர் இல்லையா, பக்கம் இன்ட்டு பக்கம்னு தமிழில் சொல்லுவோம். அப்போ 3 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. 3 ஸ்கொயர்டு, 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9. அப்போ 9 ஸ்கொயர் மீட்டர். அப்போ டோட்டல் நாட் கார்பெட்டட் ஏரியா தான் நம்மளுக்கு சொல்யூஷன் தேவை. அப்போ என்ன பண்ணுவோம், டோட்டல் ஏரியா ரூமோட ஏரியாவிலேருந்து அந்த கார்பெட்டோட ஏரியா மைனஸ் பண்ணிட்டா என்ன ஆயிரும், நாட் கார்பெட்டட் ஏரியா கிடச்சிருமா. அப்போ 40 - 9 = 31 ஸ்கொயர் மீட்டர் தான் என்னது, நாட் கார்பெட்டட் ஏரியா. புரியுதா உங்களுக்கு இந்த சம்மு? எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். 14.3ல் ரிமைனிங் இருக்கிற சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ செல்லமே, பாய்.